வணக்கம். ஆர்வம் செய்திகளில் இன்றைக்கு என்ன தலைப்புலலாம் தகவல் பார்க்க போகிறோம் கேட்க போகிறோம்னா, இந்திய ரிசர்வ் வங்கி வந்துட்டு டிஜிட்டல் ரூபாயை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி, அப்புறம் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு அறிக்கை, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் எண்ம விருது, முதல் வகை நீரிழிவு நோய் ஏற்படுவதை தாமதப்படுத்தும் முதல் மருந்து, மௌனா லோவா எரிமலை வெடிப்பு. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கரன்சியை பற்றி பார்த்துருவோம். இந்திய ரிசர்வ் வங்கி சில்லறை வாடிக்கையாளர்கள் மற்றும் வணிகர்களுக்காக டிஜிட்டல் நாணயத்தை வெளியிட்டுள்ளது. முன்னதாக இந்திய ரிசர்வ் வங்கியானது அரசு பத்திரங்களில் இரண்டாம் நிலை சந்தை பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதற்காக மொத்த விற்பனை பிரிவில் டிஜிட்டல் ரூபாயை அறிமுகப்படுத்தியது. முதல் கட்டமாக டிஜிட்டல் கரன்சியின் கட்டுப்பாட்டு மற்றும் வெளியீட்டு நடவடிக்கைகளில் மும்பை, புதுடெல்லி, பெங்களூரு மற்றும் புவனேஸ்வர் நகரங்களில் SBI, ICICI வங்கி, எஸ் வங்கி, அப்புறம் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஆகிய 4 வங்கிகள் மேற்கொள்ள உள்ளன. இந்த வங்கிகள் காகித கரன்சிகள் வெளியிடும் அதே வகைகளில் டிஜிட்டல் டோக்கன் கரன்சிகளை வெளியிடுமா. டிஜிட்டல் கரன்சிகளை காகித கரன்சிகள் போல நிதி நடவடிக்கைகளில் செலுத்தவோ அல்லது பெறவோ முடியும். நம்ம நார்மலாக இப்போ எப்படி ரூபாய் தாளை யூஸ் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி இந்த டிஜிட்டல் கரன்சியையும் யூஸ் பண்ணலான்றாங்க. நெக்ஸ்ட், தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பானது அதன் அறிக்கையில் 2010 மற்றும் 2021 HIV தொற்று விகிதம் 46% குறைந்துள்ளதாகவும், எய்ட்ஸ் தொடர்பான இறப்புகள் 76% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட நடவடிக்கைகளுக்கான நோடல் ஏஜென்சியாக செயல்படுகிறது. தேசிய HIV டிஜிட்டல் களஞ்சியமானது எய்ட்ஸ் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பொதுமக்களுக்கு வழங்கும் டிஜிட்டல் மையம். தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் தேசிய தரவு மையமானது முக்கிய அறிக்கைகள், ஆவணங்கள் மற்றும் உள் பயன்பாட்டிற்காக அங்கீகரிக்கப்பட்ட தரவுகளுக்கான மத்திய டிஜிட்டல் களஞ்சியமாகும். அடுத்ததா சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் எண்ம விருது தரப்போறாங்களாம். தமிழக காவல்துறை சிறப்பாக பணியாற்றும் போலீசாரையும் அதிகாரிகளையும் ஊக்குவிப்பதற்காக விருதுகள், பரிசுகள், சான்றிதழ்கள் உயர் அதிகாரிகளால் வழங்கப்பட்டு வருது. யாரெல்லாம் நல்லா பணி செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அவங்களுடைய உயர் அதிகாரிகளால் இதெல்லாம் வழங்கப்படுதுன்றாங்க. இந்தியாவில் முதல் முறையாக டிஜிட்டல் விருதுகளை வழங்க தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அறிமுகம் பண்ணியிருக்காங்க அந்த எண்ம விருதுகளை. இந்த விருதுகள் எண்ம கரன்சிகள் போன்றவை. முதல்ல இந்த விருதுகள் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தோம்னா, உலகிலேயே துபாய் காவல்துறை இந்த விருதுகளை முதல் முறையாக அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. அடுத்தபடியாக தமிழக சிலை கடத்தல் பிரிவே இந்த விருதுகளை அறிமுகம் செய்துள்ளது. இந்த விருதுகள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றும் அனைத்து காவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும். நெக்ஸ்ட், முதல் வகை நீரிழிவு நோய் ஏற்படுவதை தாமதப்படுத்தும் முதல் மருந்து. முதல் வகை நீரிழிவு நோய் ஏற்படுவதை தாமதப்படுத்தும் உயிரியல் சிகிச்சைக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகமானது ஒப்புதல் அளித்துள்ளது. முதல் வகை நீரிழிவு நோயை தடுப்பதற்காக அங்கீகரிக்கப்பட்ட முதல் சிகிச்சை இது. முதல் வகை நீரிழிவு நோயில் ஒரு நபரின் நோய் எதிர்ப்பு அமைப்பானது இன்சுலினை உற்பத்தி செய்யும் கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் எனப்படும் செல்களை தாக்குகிறதாம். இன்சுலின்றது இரத்தத்தில் இருக்க சர்க்கரை மூலக்கூறுகள் உயிரணுக்களுக்குள் நுழைய உதவுவதோடு அங்கு அவை ஆற்றல் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஹார்மோன் ஆகும். இன்றைக்கு இறுதியாக மௌனா லோவா எரிமலை பற்றி பார்க்கலாம். ஹவாய் தீவில் உள்ள உலகின் மிகப்பெரிய செயல்பாட்டில் உள்ள எரிமலையான மௌனா லோவா சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக வெடிக்க தொடங்கியிருக்கு. மௌனா லோவா பசிபிக் பெருங்கடலின் நீர்மட்டத்தில் இருந்து 13,679 அடி உயரத்தில் இருக்கு. இது ஹவாய் தீவுகளை உருவாக்கிய எரிமலை தொடரின் ஒரு பகுதியாம். முன்னதாக இது 1984ஆம் ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் இந்த மாதங்களில் வெடித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.